வணக்கம் குழந்தைகளா. இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 லெசன் தான் பார்க்க போகிறோம். டேர்ம் 1ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு என்ன பார்த்துருக்கோன்னா பேஜ் நம்பர் 50 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தப்பி பிழைத்த மான் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இதில் வர்றது யாராருன்னு பார்த்தீங்கன்னா மான், காகம், நரி இவங்க 3 பேர் தான் இதில் வராங்க. இதில் யார் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா மானும் காகமும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. நரி வந்து ஃப்ரெண்டு கிடையாது. இதில் யார் உண்மையான ஃப்ரெண்டுன்னு இந்த ஸ்டோரியோட எண்டில் தெரியும். காகமும் மானும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாக இருக்காங்க. நரி வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே தெரியும், நரியை பற்றி என்ன தெரியும், தந்திரமான வேலை செய்யும் நரி வந்துட்டு. அந்த வகையில் வந்துட்டு மானை வந்துட்டு ஏமாற்றி அழைச்சிட்டு போகுது ஒரு இடத்துக்கு. பில் மேயலாம், இங்கே வந்து பில் மேய்ஞ்சால் உனக்கு நிறைய பில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அழைச்சிட்டு போகுது. நீ ஏன் இப்படி நீ கொழுன்னு இருக்க வேண்டிய நீ இப்படி ஏன் மெலிந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மானு வந்துட்டு நம்பிட்டு வந்துடுது. அந்த கம்பி வெளி இருக்குது பார்த்தீங்களா, வயல்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து மாட்டிக்கிட்டுட்டு எந்த விவசாயி வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட விவசாயம் தானே அவங்களுக்கு முக்கியம். ஸோ அந்த மான் வந்துட்டு அந்த கம்பியில் விழுந்து கடந்து இறந்தது மாதிரி இருக்கவும் அவர் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. எடுத்து விட்டோடனே மான் வந்து தப்பிச்சு ஓட பார்க்குது. அவர் தூக்கி வீசின கம்போ இல்லைன்னா கல்லோ அந்த நரி மேலே பட்டு நரி வந்துட்டு மாட்டிக்குது. அதான் இந்த ஸ்டோரியோடது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காகம் வந்துடுது, மான் வந்துட்டு தப்பிச்சிடுது. அந்த நரி வந்துட்டு இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கு தப்பு, நம்பினவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுது. இதுதான் அந்த ஸ்டோரியோட எண்டு. இதில் உள்ள லெசன்ஸ் நம்ம எல்லாமே பேக் சைடில் உள்ள ஆன்சர் எல்லாமே பார்த்துடலாம். கொஸ்டின் ஆன்சர்லாம் அவங்க மேம் எழுதி போடுவாங்க. வந்து ஆபத்தில் யார் உதவுறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள்னு இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 1 வேர்ட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். பேஜ் நம்பர் 54 பார்க்கலாம். தப்பி பிழைத்த மான் என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைனில் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம யார் இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஆபத்தில் உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து வந்துட்டு இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் என்ன எழுதணும்னு, இந்த கதையின் நிகழ்வை மாற்ற விரும்பினால் என்ன எழுதணும்னா, இப்போ ஒரு நீண்ட தடியை எடுத்து விவசாயி தூக்கி வீசுகிறாங்க. அது மான் மேலே விழுகுது. மான் விழுந்ததுனால அது வந்து மான் காப்பாற்றுறாங்க. அந்த காப்பாற்ற போக அந்த நரி மேலேயும் விழுந்துடுது. அப்போ நரியை வந்து என்ன மாற்ற நம்ம விரும்பணும்னா, இப்போ நரியை வந்துட்டு நம்ம எதுவும் ஃப்ரெண்டாக நினச்சோம் அப்படின்னா அந்த நரியையும் நம்ம காப்பாற்றலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. காகமும் மானும் சேர்ந்து நரியை காப்பாற்றலாம் அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு என்னென்னா ஆபத்தில் உதவுவதுன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள், கதையிலிருந்து ஏதேனும் 2 தொடர்களை உரிய இடைவெளி விட்டு நிறுத்த குறிகளுடன் தெளிவாக எழுதுக. அந்த லைனில் பிடிச்சது, அந்த லெசனில் பிடிச்ச 2 லைனை நீங்கள் எது வேணால் எடுத்து எழுதிக்கலாம். நண்பா எங்கே இருக்கிறாய் என ஆறுயிர் நண்பா இங்கேயே இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பி வேலையில் மாட்டி கொண்டாயா. இவ்வளோ தான் பிடிச்ச லைன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். பேஜ் நம்பர் 55 வந்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இலக்கணம் கொடுத்துருக்காங்க. எழுவாய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தென்றல் நடனம் ஆடினால் கொடுத்துருக்காங்களா. இத்தொடரில் தென்றல் என்பது எழுவாய். ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே வரும். அது வந்து கேர்ள்ஸ் பேராக இருக்கலாம், இல்லைனா பாய்ஸ் பேராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதான் யார், எது, எவை, யாவர் இப்படிலாம் கேட்டாங்கன்னா அதுதான் எழுவாய்ன்னு சொல்கிறாங்க. இப்போ செய்யப்படு பொருள்னால் தென்றல் நடனம் ஆடினால். இத்தொடரில் நடனம் என்பது செய்யப்படு பொருள். தென்றல்ங்கிறது என்ன பார்த்தோம், எழுவாய்ன்னு பார்த்தோம். நடனம்னா செய்யப்படு பொருள். ஓகேவா. ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படு பொருள். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் செய்யப்படு பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. பயனிலை தென்றல் நடனம் ஆடினால். அப்போ இதில் வந்துட்டு ஆடினால் என்பது பயனிலை. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், தென்றல்ங்கிறது எழுவாய், நடனம்ங்கிறது செய்யப்படு பொருள், ஆடினால்ங்கிறது பயனிலை. புரியுதா? ஓகே. இப்போ ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லையே பயனிலைன்னு சொல்கிறோம். எண்டில் முடியுது பார்த்தீங்களா, அந்த வேர்டில் தான் அந்த லைன் வந்துட்டு முடிவடையும். ஸோ அதுதான் வந்துட்டு பயனிலை. எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் ஆகிய 3ம் ஒரு தொடரின் பகுதிகளாகும். எழுவாயோ செய்யப்படு பொருளோ வெளிப்படையாக இல்லாமல் தொடர் அமையும். பாருங்கள், எக்ஸாம்பிள் நடனம் ஆடினால். இத்தொடரில் எழுவாய் இல்லை. எழுவாய்ங்கிறது பேர் வரணும். ஓகேவா. தென்றல் ஆடினால். இத்தொடரில் செய்யப்படு பொருள் இல்லை. ஓகே. ஏதாவது ஒன்று விட்டு வச்சுருக்காங்க இதில். அப்போ தொடர் எழுவாய் அல்லது செய்யப்படு பொருள் இல்லாமல் அமையலாம், ஆனால் அது பயனிலை இல்லாமல் அமையாது. அப்போ எண்டு இல்லாமல் எதுவுமே இருக்காது. எண்டு வந்தால் தான் அது வந்து பயனிலைன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதான்? ஓகே. பேஜ் நம்பர் 56 போயிடலாம். 56ல் பாருங்கள், அந்த லெசனோட 1 வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எழுவாய் என்பது என்னென்னா, எழுவாய்னா இப்போ நம்ம பார்த்தோம் பெயர் சொல். பாடல் பாடினால்ங்கிறது எழுவாய். அமுதன் ஓடினான்ங்கிறது பயனிலை. ஓகேவா. அதில் ஓடினான்னு சொல்கிறது வந்து பயனிலை. நம்மளே பார்த்தோம் இல்லையா. அப்போ
இப்போ எழுவாய் செய்யப்பட்ட பொருள் பயனிலை ஆகியவற்றை அட்டவணையில் எழுதுகன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அழகாக நீங்கள் பாக்ஸில் போட்டு எழுதுனா பேர் வர்றது எல்லாமே என்னது எழுவாய். மாதவி, இளங்கோவடிகள், அன்பழகன், கிளி இது எல்லாமே என்னது எழுவாய். செய்யப்பட்ட பொருள்னா என்னது அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான். சித்திரம், அதுக்கப்புறம் வந்துட்டு சிலப்பதிகாரம், அடுத்து மிதிவண்டி, பழம் இது எல்லாமே செய்யப்பட்ட பொருள். பயனிலைனா என்ன செஞ்சிட்ருக்காங்க, தீட்டினால், ஏற்றினார், எண்டில் முடிகிறது தான் பயனிலை. ஓட்டினான், தின்றது இது எல்லாமே பயனிலை. இது எல்லாமே எடுத்து அழகாக பாக்ஸில் எழுதிடலாமா? ஓகே, இது ஓவர் ஆகிட்டு. அடுத்து பாருங்கள், எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் மூன்றும் அமைந்த 2 தொடர்களை எழுதுக. நம்மளாக எழுதணும். ஓகே, ஒரு நேம் வரணும், அது என்ன செய்கிறாங்கன்னு வரணும், அது வந்து எண்டில் ஒரு வேர்டு வரணும். அதான் பசு புல் மேய்ந்தது. ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் எண்டில் வந்து கரெக்டாக முடியணும். பசுன்றது எழுவாய். பயனிலை இது செய்யப்படும் பொருள் வந்து புல். அதுக்கப்புறம் வந்து பயனிலை வந்து மேய்ந்தது. மூணுமே கரெக்டாக வருதா? அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். ராணி பாடல் பாடினாள். இதுலேயுமே நம்ம சொன்ன மூணுமே வருது. எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் மூணுமே வருது. ஓகே, அது கம்ப்ளீட் ஆகிட்டா. இப்போ பாருங்கள், எழுவாய் பயனிலை மட்டும் உள்ள தொடர்கள். எழுவாயும் இருக்கணும், பயனிலையும் இருக்கணும். எழுவாய்னா என்ன, நேம் தான் இருக்கணும். பயனிலைனா எண்டில் முடிகிற மாதிரி இருக்கும். ராணி பாடினாள் அதோட முடிச்சிடலாம். ஓகே, ராஜா ஓடினான் ஈஸியாக இருக்குல்ல. எழுவாய் மட்டும் கேட்டால், எழுவாயும் பயனிலையும் கேட்டாலும் இந்த மாதிரி எழுதுனா. எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் கேட்டால் 3 வேர்டு வரணும். ஓகே, செய்யப்பட்ட பொருள் பயனிலை மட்டும் இப்போ கேட்டிருக்காங்க. என்ன செஞ்சாங்க யாருன்னு மட்டும். பழம் தின்றது, அது வந்து செய்யப்படும் பொருள் பழம், பயனிலை வந்து தின்றது. ஓவியம் வரைந்தான், ஓவியம்ன்றது செய்யப்படும் பொருள், பயனிலைங்கிறது வரைந்தான். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. பேஜ் நம்பர் 57 ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. நரியும் மானும் அதில் இருக்குது. விவசாயி இருக்கார். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உயர்த்திணை சொல்லியது அக்ரிணை சொல்லியதுன்னு கேட்டிருக்காங்க. உயர்த்திணை என்ன யாருன்னு கேட்டால் விவசாயி தான். அக்ரிணை வந்துட்டு நரி, மான், காகம் இவங்களாம் வந்து அக்ரிணை சொற்கள். ஓகேவா, இதை எடுத்து அழகாக எழுதிடலாமா? நெக்ஸ்ட் வந்து ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள். ஆ லெட்டரில் எழுதணும். அந்த, அங்கு, அல்லவா, அன்பினன், அழிந்து, அவரிடமிருந்து. ஈ லெட்டரில் இடம், இருக்கிறது, இடத்தை, இதுவரை, இவ்வாறு. இந்த பேராகிராஃபில் உள்ளது மட்டும்தான். ஓகேவா, அவங்க கொடுத்துருக்க வேர்டு என்னது, ஆ லெட்டர். அப்போ அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸு, இ லெட்டருக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸு. அப்போ 57 பேஜ் கம்ப்ளீட். 58 வந்துடலாமா? 58ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்துட்டு ஒன்றுமே இல்லை. இது நம்ம கேட்குறது, இது பேசுகிறது, படிக்கிறது இதெல்லாம். ஓகேவா, இது எழுதி பார்க்குறது. நெக்ஸ்ட் என்ன கொடுக்காங்க, கதையை நிறைவு செய்க. ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் குதிரையின் மேல் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார். அப்போது சாலையின் ஓரத்தில் ஒரு முதியவர் செடிகள் நட்டு தண்ணீர் ஊற்றி வந்தார். ஒரு நாள் தண்ணீர் இல்லாததால் என்ன பண்ணார்னா, அவர் குடிக்க கொண்டு வந்த தண்ணீரை செடிக்கு ஊற்றி விட்டாராம். பின் மயங்கி அவருக்கு தண்ணீர் கொடுத்தார். ஓகேவா, இதுதான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ரிலேட்டடான நம்ம ஸ்டோரியை நம்ம எழுதணும், க்ரியேட் பண்ணி. ஓகே, வண்ணமிட்ட சொல் விடையாக வருமாறு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேனமுதன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவங்க வந்து இப்படின்னு சொல்லி. என் நண்பனின் பெயர் தேனமுதன். இது வந்துட்டு எப்படி கொஸ்டின் கேட்கலாம், உன் நண்பனின் பெயர் என்ன. இது வந்து நம்ம ஆல்ரெடி லெசனில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான், ஈஸியானது தான். நம்ம கொஸ்டின் கேட்கணும், அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாட்டி எனக்கு கதை கூறுவார்னு இருக்குது. அதில் பாட்டி உனக்கு என்ன கூறுவார், கொஸ்டின் எழுதிக்கோங்க. எனக்கு மட்டைப்பந்து விளையாட மிகவும் பிடிக்கும்ன்றிருக்கா. உனக்கு எது விளையாட மிகவும் பிடிக்கும்னு கொஸ்டின் எழுதிக்கோங்க. 4th one, உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன். உயிர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்வாய், கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. கொஸ்டின் எழுதிட்டிங்களா? ஓகேவா, புரிஞ்சிருச்சா? பேஜ் நம்பர் 59. 59ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட்டமிட்ட சொற்களுக்கு ஏற்ப குறிப்புகள் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வேர்ட்ஸு. 8, அடுத்து மல்லிகை, அடுத்து வலை, நெக்ஸ்ட்டு வடை, புல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. மனம் மிக்க மலர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மல்லிகை. இந்த மல்லிகை வந்துட்டு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மல்லிகைன்னு அவங்க கொடுத்ததுக்கு நம்ம வந்து என்ன எழுதணும், மனமிக்க மலர்னு நம்ம எழுதிடணும். ஓகேவா, அடுத்து சிலந்தி கால் எத்தனை, 8 ரவுண்ட் பண்ணியிருக்காங்களா, அதனால 8ன்னு நம்ம எழுதிக்கிறோம். பந்தை அடிப்பது மட்டை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மட்டை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்துட்டு பந்தை அடிப்பது மட்டைன்னு பொருள் எழுதிக்கலாம். அடுத்து பசுவின் உணவு புல் இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்காங்களா, அதனால பசுவின் உணவு புல். ஓகேவா, மீன் பிடிக்க உதவுவது வலை எங்கே ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, இதோ இருக்குது வலை. நெக்ஸ்ட்டு
வடைங்கிறது நம்ம சாப்பிட்றது ஒரு உணவுப் பொருள், ஒரு தின்பண்டம் வடை. ஓகேவா? எல்லாமே அவங்க ரவுண்ட் பண்ணதுக்கு நம்ம வந்துட்டு பொருள் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலங்கரை விளக்கம். இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. முன்னாடியில் நம்ம பார்த்துருக்கலாம், ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அதுலேருந்து ஒரு 6 வேர்டு 7 வேர்டு எழுத சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். கலங்கரை, கலங்கரைனா களம் எழுதலாம், அடுத்து விளக்கம் எழுதலாம், அடுத்து கலக்கம், கவி, உரை, உரை வராது, கரை, களம், விரை. ஓகே, இத்தனை வேர்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஜ் நம்பர் 60 போயிடலாம். பேஜ் நம்பர் 60 என்ன கொடுத்துருக்காங்க? சரியான சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், உயிர் கொடுப்பேன் தோழன். சைடில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு இது ரிலேட்டடான ஆன்சர் இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். நேர்மை எப்போதும் நன்மை தரும், கொடுத்து மகிழ்வது இன்பம் டேஸ், குழந்தை இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். ஓகேவா? இதில் எந்த லா எது வருதுன்னு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. மலை, மரம் வளர்ப்போம் மலை பெறுவோம். அந்த மலைன்ற வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் நம்ம வந்து எழுதிடலாம். இந்த மலைக்கு வந்து உயர்ந்து நிற்பது மலை. இந்த கறினா விறகை எரித்தால் கறி, இந்த கறினா சந்தையில் உள்ளது காய்கறி. ஓகே. தவளை, நிலத்திலும் நீரிலும் வாழ்வது தவளை. இந்த தவளை வந்துட்டு தவளையின் தண்ணீர் பிடிக்கலாம். ஓகே. இது வந்து வழி, ஊருக்கு வழிகாட்டு. இந்த வழி வந்து எனக்கு தலைவலின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது வந்துட்டு. ஓகேவா? இப்போது பேஜ் நம்பர் 60 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேஜ் நம்பர் 61ஓட இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்களா. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் நல்லா படிங்க. படிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த பிக்சர் நல்லா கவனித்து பார்த்துட்டு நல்லா படித்து பார்த்தா தான் அவங்க கொடுக்குற 1 வேர்ட்ஸுக்கு நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஆதன் என்ன செய்து கொண்டிருந்தான்னா பட்டம் விட்டு கொண்டிருந்தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் பாருங்கள், ஆதனின் ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சுதந்திரமாக செயல்படுதல். ஓகே, இந்த பையன் தான் ஆதன். ஓகேவா? அடுத்து நூல் அறுபட்டதும் பட்டத்தின் நிலை என்னன்னு கேட்குறாங்க. அங்கும் இங்குமாய் பறந்து கீழே விழுந்தது. இதுதான் செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம் வாழ்க்கையும் நூலற்ற பட்டமாக இருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாற்றக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கவனமாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த லெசன் என்ன, இந்த ஸ்டோரின்னு கிடையாது, எந்த ஸ்டோரி கொடுத்தாலும் அதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற 1 வேர்டுக்கெல்லாம் நீட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, பேஜ் நம்பர் 61 கம்ப்ளீட் ஆகிட்டு 62ல் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகர முதலி கொடுத்துருக்காங்க. அகர முதலியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒவ்வொரு லெசன்லேருந்து நம்மளுக்கு மீனிங் வந்திருக்கும். இருந்தாலும் இது ஃபுல்லுமே படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுலேருந்து என்ன கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். ஸோ இதை 1 டைம்ஸ் வந்துட்டு ஒரு 5 படிக்க வச்சுட்டிங்களா அப்படின்னாவே உங்களுக்கு இப்போ வரப்போகிற குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துடலாம். அடக்கம் பணிவு, அலுப்பு களைப்பு, அறியாமை அறிவு இல்லாமை, அறிவிலர் அறிவு இல்லாதவர், ரசித்து விரும்பி, இறுதியாக கடைசியாக, இன்றியமையாதது முக்கியமானது, ஒரு மீன் பெரிய மீன், எள்ளுவர் கேலி செய்பவர், ஓசை சத்தம் இல்லைனா ஒளி, ஒப்புக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல், கடக்க வெல்ல கருதவும் நினைக்கவும், கவர்ந்து பறித்து, களை கரும்பு, கள்வர் திருடர், கலர் நிலம் பயிர் செய்யப்படாத பயன்படாத நிலம், கனி பழம், திட்டவட்டமாகனா உறுதியாக, திடுக்கிட்டு திடீரென்று அதிர்ச்சியடைந்து, திரைகள் அலைகள், நல்கிய வழங்கிய, நனி மிகுதி, நெடுநாட்கள் நீண்ட நாட்கள், புரவி குதிரை, மகரம் மீன், மகிமை பெருமை, மேன்மைப்படுத்துவது உயர்த்துவது, வஞ்சக எண்ணம் தீய எண்ணம், விரைவாக வேகமாக. இது எல்லாமே மீனிங் தான். இதில் நிறையாது நீங்களே வந்துட்டு ஒரு லெசனுக்கும் பேக் சைடில் வந்துட்டு பொருள் எழுதியிருப்பாங்க, அதில் படிச்சிருப்போம். இதில் படிக்காத இருந்தாலும் படிச்சுக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து தெரிலன்னு விடாமல் எழுதிடலாம். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம இதில் இந்த ஃபஸ்ட் டேர்ம் புக்லேருந்து எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். நாம் செகண்ட் டேர்முக்கும் கண்டிப்பாக வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரப்போகிற குவார்ட்டர்லி எக்ஸாமை நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.